Hi friends, welcome to UTM. UTM வந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய புது சிலபஸ்ல பொது தமிழ் யூனிட் 7ல இருக்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்ல வரக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர். ஸோ எல்லோராலும் தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஊவேசா அவரை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பள்ளிப்பாட புத்தகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 6th ல இருந்து 12th வரைக்கும் எல்லா பகுதியிலையும் கவர் ஆகுது. உரைநடை பகுதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th பருவம் 1 அதாவது டேர்ம் 1 இயல் 1 பழைய புத்தகத்திலையும் ஒரு நிமிஷம் தமிழ் தாத்தா அப்படின்ட்டு உரைநடை பழைய புத்தகத்திலையும், அதே மாதிரி 11th சிறப்பு தமிழ் இயல் 6ல பனையோலை பாட்டனும் மின்னல் பேரனும் அப்படின்ற பகுதியிலையும், 12th இயல் 4ல பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற பகுதியிலையும் உங்களுக்கு ஊவேசாவை பத்தி முழுமையா கவர் ஆகும். மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தின சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் தொகுத்து ஒரு முழு என்ன சொல்றது ஊவேசாவை பத்திய ஒரு முழு தொகுப்பா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பார்த்தீங்கன்னாவே போதுமானது. உங்களுக்கு நீங்க வந்து புத்தகத்துல எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு நீங்க தொலைவி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு ஓவேசா அவர்களை பற்றிய தொகுப்பை வந்து நான் உங்களுக்கு திரட்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் முடிச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் வந்து ஓவேசா தமிழ் தாத்தாவை பத்தி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. பிறப்பு, பள்ளிக்காலம், அவருடைய பணியாற்ற இடங்கள், எழுதிய நூல்கள், ஓலைச்சுவடி கதை, பதிப்பித்த நூல்கள், முக்கிய குறிப்பு, குறிஞ்சிப்பாட்டை பத்தி, ஓலைச்சுவடி பாதுகாப்பா எங்கெங்க வச்சிருக்காங்க, முக்கிய நிகழ்வுகள், ஊவேசா பற்றிய சிறப்புகள், அவருக்கு கொடுத்த பட்டங்கள், ஸோ பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் பற்றின விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு கிராப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தக குறிப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ புத்தகத்திலையும் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இது பாருங்க, 6ஆம் வகுப்பு பருவம் இதுல வரக்கூடியது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் டேட்டா, அங்கங்க கொடுத்துருக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாத்தையும் நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதையெல்லாம் முடிச்சுட்டு இது பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நான் முன்னாடியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது போக நம்ம புக் கண்டென்ட்டையும் ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றின கேள்விகள் எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. கம்பல்சரி நோட்ஸ் எடுங்க, அதுதான் வந்து நமக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயருடைய பிறந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாளை இனி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10th டிசம்பர், ஓகேங்களா, ஸோ கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்று அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இனி வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட போகிறோம். ஊவேசா அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேங்கட ரத்னம். ஓகேங்களா? ஸோ நம்ம அவரை ஊவே சாமிநாதர்னு சொல்றோம், பட் அவருடைய இயற்பெயர் அப்படின்றது வேங்கட ரத்னம் தான். ஏன் அவருக்கு சாமிநாதர் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அவருடைய பெற்றோரின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேங்கட சுப்பையர். தந்தையார் பெயர் வேங்கட சுப்பையர், தாயாரின் பெயர் சரஸ்வதி அம்மையார். ஓகேங்களா? ஸோ வேங்கட சுப்பையருடைய பையன் பேர் வந்து வேங்கட ரத்தினம். அது பின்னாளில் சாமிநாதன் என்று ஆனது. அவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா உத்தம தானபுரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இருக்குது. அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதி 1855 முதல் ஏப்ரல் 28ஆம் தேதி 1942 வரை அவர் வாழ்ந்த காலம். ஓகேங்களா? அவருடைய நண்பர் பெயர் வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜ செட்டியார். அவருடைய நண்பர் பெயர்
தியாகராஜ செட்டியார். அவருடைய நினைவாக வந்து பாத்தீங்கன்னா உவேசா தன்னுடைய வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் விலாசம் என்று தன்னுடைய நண்பன் பெயரையே வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருந்தாலும் ஃப்ரெண்டோட பேரை வந்து நம்ம வீட்டுக்கு பேரா வைப்போமான்னு கேட்டாங்கன்னா டவுட்டு தான். ஓகேங்களா? ஆனா நட்பிற்கே இலக்கணமா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பனின் பெயரையே வந்து தன்னுடைய வீட்டிற்கே விலாசமாக வைத்திருக்கிறார், தியாகராஜ விலாசம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இவருடைய பள்ளிக்காலத்தை பத்தி பார்க்கலாம். இவருடைய இசையாசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார் தான். ஓகேங்களா? சோ இது போக அவருடைய தகப்பனாரும் வந்து ஒரு இசைக்கலைஞர் தான். இசைக்கலைஞர், தமிழாசிரியர், இது எல்லாமே அவருடைய அப்பாவோட பயோகிராஃபியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ஒரு இசைக்கலைஞராகவும் இருந்திருக்கிறார், தமிழாசிரியராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஆனா வந்து இவருடைய ஊவேசாவுடைய இயற்பெயர் சாரி அவருடைய இசையாசிரியர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சோமசுந்தர பாரதியார். ஓகேங்களா? திண்ணை பள்ளியில் பயின்று முடித்த ஊவேசாவிற்கு தமிழில் சுவையுண்டாக்கி தமிழ் விதை விதைத்த முதற் குரு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அரியலூர் சடகோப்ப ஐயங்கார். ஸோ அவருடைய ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை பாதையே மாத்தினவர் அப்படின்ட்டு தான் நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இசையாசிரியர் சோமசுந்தர பாரதியார். அவருடைய முதல் குரு, ஓகேங்களா, அவருக்கு தமிழில் சுவையுண்டாக்கி தமிழில் விதை விதைத்த முதல் குரு யாரு? அரியலூர் சடகோப்ப ஐயங்கார். இவருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேலம் ராமசாமி முதலியார். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உவேசா அவர்களுக்கு சங்க இலக்கியங்களை முதலாக அறிமுகம் செய்தவர். ஓகேங்களா? அப்ப அந்த பதிப்பித்தல் தொழிலுக்கே வந்து ஆரிஜின் பாயிண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான், சேலம் ராமசாமி முதலியார். இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 17ஆம் வயதில் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சேர்ந்து கல்வி கற்றார். யாரிடம் கல்வி கற்றார்? திருவாவடுதுறை ஆதீனத்தில் சேர்ந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் கல்வி கற்றார். எத்தனை வயசுல? 17 வயசுல. ஓகேங்களா? சோ 5 வருடம் அங்கு அவரிடம் பயின்று இருக்கிறார். ஓகேங்களா? இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா? இவர்கிட்ட எங்க இவர் போய் படிச்சாருன்னு பாத்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தில் சேர்ந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் கல்வி கற்றார் உவேசா அவர்கள். அவருக்கு சாமிநாதன், அதாவது வேங்கடரத்னம்ன்ற பேரை மாத்தி சாமிநாதன்ற பேர் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேங்கடரத்னம்ன்ற பேரை மாத்தி சாமிநாதன் அப்படின்னு வச்சாரு. அதற்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது உவேசா அப்படின்ட்டு அவருடைய பேரு சுருக்கி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்றது அவருடைய ஊர் பெயரான உத்தமதானபுரத்தையும், வே அப்படின்றது தன்னுடைய தகப்பனார் பெயரான வேங்கட சுப்புவையும், சா அப்படின்றது அவர் ஆசிரியர் வைத்த பெயரான சாமிநாதன் அப்படின்றது சுருக்கி உவேசா அப்படின்ற பெயர் அவருக்கு வந்தது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாத்தீங்கன்னா திருவாவடுதுறையில் ஆதின வித்வானாக வாழ்ந்த காலத்தில் தான் உவே சாமிநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக இருந்தார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து பாத்தீங்கன்னா நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்ற கூற்றை சொன்னவர். என்ன சொல்லியிருக்காரு? நோய்க்கு மருந்து இலக்கியம். எப்ப சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காய்ச்சல், ரொம்ப ஹெவி ஃபீவர்ல இருக்கும்போது அவருடைய மாணவரை கூப்பிட்டு இந்த மாதிரி தமிழ் நூலை படிங்க அப்படின்ட்டு, படிங்க நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கே உடம்பு சரியில்லை, ஏன் இப்போ வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு, ஏன் சிரமம் எடுத்துக்கிறீங்க, ஏன் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோய்க்கு மருந்து இலக்கியம், இலக்கியம் காதால் கேட்பதும் நூலை படிப்பதும் தான் வந்து நோய்க்கே வந்து மருந்து. அப்ப அந்த அளவுக்கு வந்து தமிழ் இலக்கியத்தின் மீதும் தமிழ் மீதும் பற்று கொண்டவராக வந்து மீனாட்சி சுந்தரனார் வாழ்ந்தார். அதே பற்ற வந்து தன்னுடைய மாணவர்களுக்கும் தமிழ் மேல் பற்று வரும்படியும் செய்திருக்கிறார். ஓகேங்களா? சோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருவாவடுதுறையில் ஆதின வித்வானாக வாழ்ந்த காலத்தில் தான் உவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். இவரே நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னவர். ஆசிரியரால் மாணவன் சிறப்படைவது போலவே ஓர் ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் பெருமை அடைகிறார்கள் என்பதற்கு சான்று யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் உவேசா அவர்களும் தான். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஆசிரியரால்
மாணவன் சிறப்படைந்தான். ஸோ அவங்க கற்றுக் கொடுக்கறதுல வச்சுதான் நம்ம வாழ்க்கையில சிறப்பா இருக்க போறோம், நமக்கு பேரே புகழும் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரியே ஓகேங்களா, ஒரு ஆசிரியருக்கு நல்ல பெயர் கிடைப்பது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மாணவர்களால். அவங்க பெருமை அடையணும் அப்படின்னா இந்த மாணவர்களால் தான் அவங்களும் பெருமை அடைய முடியும். ஸோ இது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி மியூச்சுவலா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை சேர்க்கிற விஷயம். அதற்கு சான்று யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் உவேசா அவர்களும். ஸோ படிச்சு முடிச்சுட்டு அவர் பணியாற்றிய இடங்கள் எங்கெங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1880 கும்பகோணத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ 1880 கும்பகோணத்தில் இருக்கிற அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக உவேசா பணிபுரிந்திருக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக 16 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். ஓகேங்களா. புத்தக குறிப்பில் இது தமிழ் ஆசிரியர்னு கொடுத்திருப்பாங்க. மற்றபடி நீங்க எங்க செக் பண்ணீங்கனாலும் சென்னை மாநில கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்தார்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ சென்னை மாநில கல்லூரியில பாத்தீங்கன்னா உவேசா அவர்கள் பேராசிரியராக 16 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில பாத்தீங்கன்னா முதல்வராக பிரின்சிபலாகவும் இருந்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய பணியாற்றிய இடங்கள். 1880 கும்பகோணத்துல அரசு கலை கல்லூரியில் தமிழ் ஆசிரியராகவும் சென்னை மாநில கல்லூரியில் பாத்தீங்கன்னா தமிழ் பேராசிரியராகவும் 16 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக 3 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். அவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம். அவர் எழுதிய கவிதை நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா கயற்கண்ணி மாலை, தமிழ்ப்பா மஞ்சரி. அவர் எழுதிய கவிதை நூல்கள் கயற்கண்ணி மாலை, தமிழ்ப்பா மஞ்சரி. அவருடைய படைப்புகள், அவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், சிலப்பதிகார கதை சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவரும், மத்தியார்சன மான்மியம், புத்தர் சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும். ஸோ இது எல்லாமே யாருடைய படைப்புகள்? உவேசா அவர்களின் படைப்புகள். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல இந்த புதியதும் பழையதும் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்க கேள்வியும் கூட. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி உவேசா அவர்கள் எழுதிய நூல் அப்படின்ற கேள்வியின் கீழே பாத்தீங்கன்னா இந்த புதியதும் பழையதும் அப்படின்ற இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது நான் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்க கேள்விகள் அதோடைய தொகுப்பாகவும் இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான், பார்த்துக்குங்க. இவருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்க அப்படின்னா என் சரிதம் அப்படின்ற நூலா ஆனந்த விகடன்ல வெளிவந்துச்சு. யாருடைய வாழ்க்கை வரலாறு? உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாறு என் சரிதம் அப்படின்ற நூலாக ஆனந்த விகடனில் வெளிவந்தது. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என் சரிதம் அப்படின்னாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான், தன் சரிதம் அப்படின்ட்டு வந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான். ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என் சரிதம்னாலும் உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி வந்த நூல் தான், அதே மாதிரி தன் சரிதம் அப்படின்னாலும் அதே நூல் தான். ஓகேங்களா. ஸோ இன்னொரு டைம் இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தரலாம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் எழுதிய கவிதை நூல்கள் கயற்கண்ணி மாலை, தமிழ்ப்பா மஞ்சரி. படைப்புகள் பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், சிலப்பதிகார கதை சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவரும், மத்தியார்ச்சுன மான்மியம், புத்தர் சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும். அவருடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம். சோ புத்தகத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது 6th வரக்கூடிய அந்த தமிழ் தாத்தா உவேசா அப்படின்ற உரைநடை பகுதியில் வரக்கூடிய கதை தான் இது, ஓலைச்சுவடி கதை. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம சுருக்கமா இந்த இடத்துல பார்த்துடலாம். புக் கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். பட் சுருக்கமா அந்த கதையை நம்ம என்னன்னு பார்த்துடலாம். அந்த கதை நடந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுமுடி.
ஓகேங்களா. இப்ப இருக்கக்கூடிய கொடுமுடி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. ஓகேங்களா. சோ இது கதைன்னு சொல்லக்கூடாது, நடந்த சம்பவம். சோ ஈரோடு மாவட்டம் கொடுமுடியின் காவிரி கரையில் உள்ள ஒரு வீட்டில் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் இருப்பதை அறிந்து அவர்களிடம் கேட்டபோது ஆற்றில் ஆடிப்பெருக்கன்று ஆடி 18 வருது இல்லைங்களா, ஆடிப்பெருக்கு. சோ அதுல அந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி, பழைய ஓலைச்சுவடிகள் ஆத்தல கரைக்கிறது அப்படின்றது அறம் அப்படின்னு சொல்லி அந்த அருந்தமிழ் இலக்கிய ஓலைச்சுவடிகளை உவேசா அவர்களிடம் தர மறுத்து விட்டார்கள். ஓகேங்களா. அந்த வீட்டுக்காரங்க அதை கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா உவேசா விட்டாரா, சரி ஓகே தரல அப்படின்னு விட்டுட்டாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவரு லேஸ்ல விடக்கூடிய ஆளும் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த வீட்டுக்காரங்க பின்னாடியே போய் அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா அதே ஏரியால வேற ஒரு வீட்டு திண்ணையில படுத்திருந்து அந்த கடும் குளிர்லையும் படுத்து எழுந்துருச்சு. அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க அந்த வீட்டுக்காரங்க கொண்டு போய் அந்த ஓலைச்சுவடிய ஆற்றுல கரைக்கிறதுக்கு போகும்போது பின்னாடியே போய் படித்துறையில பதுங்கி இருந்து, ஓகேங்களா. சோ அவர் அந்த வீட்டுக்காரர் நீராடினதுக்கு அப்புறம் அந்த ஓலைச்சுவடி விட்டதுக்கு அப்புறம் அந்த விட்ட ஓலைச்சுவடியை அவர் எடுத்து ஒரு வேஷ்டியில எல்லாம் தொடச்சி எடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களை நூலா நமக்கு பதிப்பிச்சு கொடுத்திருக்காரு. ஓகேங்களா. சோ அந்த முதிய உடல் தாளாது நடுங்க, அதிகாலை குளிரில் காவிரியில் இறங்கி தமது முதிய உடல் தாளாது நடுங்க அச்சுவடிகளை சேகரித்து நமக்காக பதிப்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச அந்த துண்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வருங்கால சந்ததிகள், நம்மளாகட்டும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளாகட்டும் இவர்களுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம தமிழுக்கான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய படைப்புகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படி தேடி 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 சேகரிச்சு நமக்கு அந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்ற இடத்துல நமக்கு அச்சுல ஏத்தி நமக்கு பதிப்பிச்சு கொடுத்திருக்காரு. ஓகேங்களா. சோ ஓலைச்சுவடிகள் இருந்துச்சு அப்படின்னா எப்பயோ செல்லரிச்சிருக்கும். ஓகேங்களா. ஆனா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது, காலத்தோட காலமா காத்துல கரைஞ்ச மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பதிப்பிச்சு அச்சுல ஏத்தி பதிப்பிச்சு நமக்கு எக்காலத்துக்கும் உதவுமாறு செஞ்சு கொடுத்திருக்காரு. யாரு, உவேசா ஐயா அவர்கள். அதனாலதான் அவரை நம்ம தமிழ் தாத்தா அப்படின்ட்டு அன்போட நம்ம கூப்பிடுறோம். சோ அடுத்தது பாருங்க, அவர் பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்ப்போம். அவர் முதல்ல பதிப்பித்த நூல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வேணுலிங்க விலாச சிறப்பு. வேணுலிங்க விலாச சிறப்பு எப்ப பதிப்பிச்சார் இந்த நூல்னு பார்த்தோம் அப்படின்னா 1878. ஓகேங்களா. அவர் பதிப்பிச்ச முதல் நூல் இதுதான், வேணுலிங்க விலாச சிறப்பு. 1878 பதிப்பிச்சிருக்கார். அவர் பதிப்பித்த முதல் காப்பியம், ஓகேங்களா, பதிப்பித்த முதல் நூல் வேணுலிங்க விலாச சிறப்பு. பதிப்பித்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. ஓகேங்களா. அவர் பதிப்பிச்ச முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. எப்ப பதிப்பிச்சாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 1887. இதோட ரிவர்ஸ், ஓகேங்களா, 78ஓட ரிவர்ஸ் 87. சோ முதல்ல பதிப்பிச்ச நூல் வேணுலிங்க விலாச சிறப்பு 1878. முதல்ல பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி 1887 ஆண்டு. சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் உவேசா 1894 ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். சோ சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளா இருக்கும்போது செல்லரிச்சு அது ஒண்ணுமில்லாம போறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அந்த மாதிரி சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அது அழிஞ்சு போகிற நிலையில இருந்த புறநானூற்றோட பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து நம்மெல்லாம் பயன்பெறும் வகையில் 1894 ஆண்டு அதை முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா அவர்கள். ஓகேங்களா. அதே மாதிரி தமிழ் விடு தூதுல இருக்கக்கூடிய 268 கன்னிகளை ஒரு நூலா பாத்தீங்கன்னா பதிப்பிச்சவரும் உவேசா தான். முதலில் பதிப்பித்தவர் அவர் தான். அதற்கப்புறம் நிறைய பேர் பதிப்பிச்சிட்டாங்க. முதலாக தமிழ் விடு தூதுல இருக்கக்கூடிய அந்த 268 கன்னிகளையும் பதிப்பித்தவர் உவேசா அவர்கள். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1930. ஓகேங்களா. சோ இவர் பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 80.
ஸோ புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடியது, நமக்கு புத்தக குறிப்பில் இருக்கக்கூடியது இந்த 80 நூல்கள் தான். அதுல 8 தொகையில 8ம், 10 பாட்டுல 10ம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணியில ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு நூல்களும், அதே மாதிரி மும்மணி கோவையில 2ம், பரணியில 2ம், இரட்டை மணிமாலையில 2ம், அந்தாதியில் 3ம், கோவையில் 6ம், தூது நூல்கள் 6ம், உலா நூல்கள் 9ம், புராணங்கள் 12ம், புறப்பொருள் வெண்பாமாலை, ஓகேங்களா, புறப்பொருள் வெண்பாமாலையில வந்து பாத்தீங்கன்னா 13 நூல்களும், இதர பிரபந்தங்கள் 4ம் வந்து இவர் பதிப்பித்து வெளியிட்டு இருக்கிறார். ஓகேங்களா, சோ இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்த நூல்கள். அதுல 8 தொகை அப்படிங்கும் போதே நமக்கு 8 அப்படின்ற நம்பர் வந்துருது. ஓகே, இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்கிங்க, கம்பல்சரி. இதையும் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு பின்னாடி நான் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் காட்டும் போது நான் காட்டுறேன். இதுல இருந்தும் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் இருக்கு. ஸோ அதனால வந்து இத்தனை நம்பர்ஸ் வருது, இதை நம்ம மனப்பாடம் பண்ண முடியுமான்னு நினைக்க வேண்டாம். கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ரொம்ப 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 முக்கியமான டேபிள் இது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டேபிள். ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். இன் ஆர்டர் நீங்க போய்க்கலாம். ஓகேங்களா, ஸோ 8 தொகை அப்படிங்கும் போதே அங்க 8 வந்துருது, முடிஞ்சு போச்சு. அப்ப 8 தொகையில 8 நூல் அவர் பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டுல 10ன்ற நம்பர் வந்துச்சு. அப்ப 10 பாடல்கள், 10 நூல்கள் அவர் பதிப்பித்திருக்கிறார். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இதுல எது வந்தாலும் சரி, ஓகேங்களா, அவர் ஒரு நூல், அதுல ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூல் வந்து பதிப்பிச்சிருக்கார். ஓகேங்களா, சோ வளையாபதியும் குண்டலகேசியும் இல்லை, அது வரவும் வராது. அப்படி கேட்டாங்கன்னா இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த 3ல ஏதோ ஒண்ணுதான் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கனாலும் ஐம்பெருங்காப்பியங்கள்ல எந்த நூலா இருந்தாலும் உவேசா அவர்கள் பதிப்பித்தது இந்த 3 காப்பியங்களையும் ஒவ்வொரு நூல் தான். அதனால ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மும்மணி கோவையில 2, பரணியில 2, இரட்டை மணி மாலையில 2, இந்த 3 நூல்களையும் அவர் 2 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்தாதியில 3 நூல்கள் பதிப்பித்திருக்கிறார். கோவையில 6 நூல்கள், தூதுல 6, உலால 9, புராணங்கள் 12, புறப்பொருள் வெண்பாமலை நூல்கள் 13, இதர பிரபந்தங்கள் 4. ஓகேங்களா, ஸோ இதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் கிடையாது, பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷனா சொல்லணும், ஒரு முக்கிய குறிப்பா சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, ஸோ இத்தனை விஷயங்கள் இவர் பதிப்பிச்சிருக்காரு. அப்ப முதலில் நூலை பதிப்பித்தவரே வந்து ஓஎஸ்ஆ அவர்கள் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ கொல்லத்தில் ஹென்ரிக்ஸ் என்பவரால் எழுதப்பட்ட தம்பிரான் வணக்கம் என்னும் நூல் 1578ஆம் ஆண்டே அச்சிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்ப 1578ஆம் ஆண்டே தம்பிரான் வணக்கம் என்னும் நூல் அச்சிடப்பட்டிருக்கு. தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் இதுதான். எது? தம்பிரான் வணக்கம் தான் தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல். அதே மாதிரி இந்திய மொழிகளிலேயே முதலில் அச்சேறிய மொழி தமிழ் அப்படின்ற பெருமையும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது இந்த நூல் தான். எது? தம்பிரான் வணக்கம் அப்படின்ற நூல் தான் இந்திய மொழிகளிலேயே அச்சேறிய மொழி, முதல் மொழி. அது நம் தமிழ் மொழி. எப்ப அச்சிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1578ஆம் ஆண்டு. ஓகேங்களா, சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டை பத்தி ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னு நான் சொல்ல பாருங்க. குறிஞ்சிப்பாட்டு நமக்கு 10 பாட்டுல வரக்கூடியது. இதனுடைய ஆசிரியர் வந்து கபிலர். ஓகேங்களா, சோ குறிஞ்சிப்பாட்டுல இருக்கக்கூடிய மொத்த பூக்களின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 99 பூக்கள். குறிஞ்சிப்பாட்டுல உள்ள மொத்த பூக்களின் எண்ணிக்கை 99. முதல்ல வந்து உவேசா ஐயா அவர்கள் அதை இது பண்ணும்போது, கலெக்ட் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச பூக்களின் இது வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 96 மட்டும்தான். 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே அவருக்கு தெளிவா ஓலைச்சுவடையில இருந்து கிடைச்சிருக்கு. இது குறிஞ்சிப்பாட்டுல வரக்கூடிய பூக்களின்ல 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டும்தான் அவருக்கு ஓலைச்சுவடையில இருந்து தெளிவா கிடைச்சது. ஓகேங்களா, நம்ம ஜென்ரலா இருந்தா என்ன பண்ணுவோம், சரி ஓகே 3 கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம அச்சேத்தி புக்கா பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஆனா வந்து அவர் என்ன பண்ணாரு, அந்த வேலையை செய்யாம விடுபட்ட அந்த 3 பூக்களின் பெயர்களையும் பல மாதங்கள் வீடு வீடா, எப்படி அந்த கொடுமுடியில ஈரோடுல இருக்கக்கூடிய கொடுமுடியில போய் வீடு வீடா போய் கேட்டு
அந்த வீட்டை பிடிச்சி அவங்க தரமாட்டேன்னு சொல்லி ஆத்தல தூக்கி போட்டதையும் வந்து எடுத்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாரோ, அதே மாதிரி பல மாதங்கள் வீடு வீடாக தேடி சென்று அலைந்து திரிந்து அந்த ஓலைச்சுவடைய அந்த 3 பூக்கள் என்னென்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியை கண்டுபிடித்த பின் அதற்கப்புறம் தான் அந்த 3 நூலையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மொத்தமா வந்து அச்சுக்கு அந்த நூலை கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா, அந்த ஓலைச்சுவடியில் கொடுத்து அச்சுக்கு பதிப்புக்கு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இது அவரின் சுறுசுறுப்பையும் மேலும் எந்த செயலையும் அரைகுறையாக செய்யாத நேர்த்தியையும் நமக்கு உணர்த்துகிறது. அந்த வயசுலையும் ஓகே 3 கிடைக்கல அப்படின்ட்டு கொடுக்காம அதையும் தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து முழுமையா அதை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கார் உவேசா ஐயா அவர். ஸோ இப்ப ஓலைச்சுவடி பாதுகாப்பகம் உள்ள இடங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் எங்கெங்க பாதுகாப்பா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சரஸ்வதி நூலகம். சரஸ்வதி நூலகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சை பெரிய கோயில் பக்கத்திலேயே இருக்கும் சரஸ்வதி நூலகம், அங்க வந்து இருக்குது. அதே மாதிரி கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னையிலையும், அதே மாதிரி அரசு ஆவண காப்பகத்திலையும், உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் அங்க பத்திரமா வச்சிருக்காங்க. இதுல சரஸ்வதி நூலகம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் நமக்கு சொல்லுது. ரொம்ப தொன்மையான நூலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி நூலகம் தான். ஓகேங்களா, இருக்கிறதே மிக தொன்மையான நூலகம் சரஸ்வதி நூலகம். அது எப்போதிலிருந்து இயங்கி வருகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 1122 இருந்து இயங்கிட்டு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு செய்தியா நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா, அதே மாதிரி கீழ்த்திசை சுவடி நூலகம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க இயங்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7வது தளத்துல வந்து கீழ்த்திசை சுவடி நூலகம் இப்போது இயங்கிட்டு இருக்கு. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நூலகம் 1869ஆம் ஆண்டு இந்த கீழ்த்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகளுடைய தமிழ், கன்னடம், தெலுங்கு, மராட்டி, ஓகேங்களா, அதுபோக வந்து இன்னும் பல்வேறு மொழிகளுடைய ஓலைச்சுவடிகள், அதுபோக வந்து பாத்தீங்கன்னா கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் இங்க இருக்கு. இங்க கீழ்த்திசை சுவடி நூலகத்துல இருக்கு. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியை பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1968. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில தரமணியில வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. அதுபோக அரசு ஆவண காப்பகத்திலையும் ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. உவேசா அவர்களின் வாழ்க்கையில் நடந்த 2 முக்கிய நிகழ்வுகளை நாம இங்க சொல்றேன். ஒண்ணு மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம். ஓகேங்களா, 2வது சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாடு. இது 2 பத்தியும் நம்ம பார்த்திடலாம். பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் 1901ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. யாரோட தலைமையில? பாஸ்கர சேதுபதி அவர்களுடைய தலைமையிலையும் பாண்டித்துறை அவர்களுடைய மேற்பார்வையிலையும் பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார், ஓகேங்களா, இவர்கள் ஆகிய இந்த பேராசிரியர்களின் துணையுடன் மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் 1901ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எதற்காக இந்த மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நூல்களை பதிப்பிப்பதற்காகவும் தமிழ் கல்விக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கல்வி உட்பட அந்த ரிலேட்டட் ஒர்க்குக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா உருவான ஒரு அமைப்பு தான் மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம். அதே மாதிரி 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு உவே சாமிநாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். ஓகேங்களா, அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள், மகாத்மா காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர். அந்த மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உவே சாமிநாதர் அவர்கள். உவேசா அவருடைய சிறப்பு பார்க்கலாம், நிறைய போகும். அவருடைய சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. யார் காப்பார் தமிழன்னையே என ஏங்கிய போது நான் காப்பேன் என கூறியவர் யார்? உவேசா தான். ஓகேங்களா, யார் காப்பார் தமிழன்னையே என ஏங்கிய போது நான் காப்பேன் என கூறியவர் உவேசா.
தமிழ் இலக்கியங்களை நாம் படிப்பதற்காக ஓய்வின்றி உழைத்தவர். ஓகேங்களா, அதனாலதான் அவரை தமிழ் தாத்தா என்று நாம் அன்போடு அழைக்கிறோம். நாம் இன்னைக்கு படிக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் நம்மை அடைவதற்காக ஓய்வின்றி உழைத்தவர் தமிழ் தாத்தா உவேசா. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி அவர் பண்ணதுனாலதான் அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம். இந்த தமிழ் தாத்தா அப்படின்ற பட்டத்தை யாரு வந்து உவேசாவுக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தியால் அவருக்கு வழங்கப்பட்டது. ஓகேங்களா, தமிழ் தாத்தான்ற பட்டம் உவே சாமிநாதர் ஐயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தியால் வழங்கப்பட்டது. யார் இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நாவல் இருக்கு இல்லைங்களா, பொன்னியின் செல்வன் நாவல் எழுதிய கல்கி தான் வந்து உவேசா அவர்களுக்கு தமிழ் தாத்தா அப்படின்ற பட்டத்தை வழங்கினார். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா உவேசாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வந்து பாத்தீங்கன்னா அவரை புலமை பெருங்கடல்னு சொல்றோம். புலமை பெருங்கடல் அப்படின்ற கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல வந்திருக்கு. யார் புலமை பெருங்கடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உவேசா அவர்கள் தான், உவே சாமிநாதர் ஐயா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா புலமை பெருங்கடல். அதுபோக அவர் இணையற்ற ஆசிரியர். ஓகேங்களா, யாரு கூடயும் கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆசிரியராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தார், சிறந்த பதிப்பாசிரியராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஓகேங்களா, சோ அவர் சிறந்த பதிப்பாசிரியராக இருந்த காரணத்தினால்தான் அவரை பதிப்புத்துறையின் வேந்தர்னு சொல்றாங்க. பதிப்புத்துறையின் வேந்தர் என அழைக்கப்படுவது யாரு? உவே சாமிநாதர் ஐயர் தான் வந்து பாத்தீங்கன்னா பதிப்புத்துறையின் வேந்தர் என அழைக்கப்படுகிறார். எதற்காக அவர் அப்படி நம்ம சொல்றோம்? தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர். அப்படி பதிப்பிச்சு நமக்கு கொடுத்த நூல்கள் தான் இத்தனையும். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டவர், அதனால் இவர் பதிப்புத்துறையின் வேந்தர் என அழைக்கப்படுகிறார். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார்? உவேசா அவர்கள் தான். மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலே தவளச் செய்தவர் உவேசா. இந்த மாதிரி எப்படி வந்து அவருக்கு வந்து குறிப்பிட்ட மாதிரி ஒரு டேக்லைன் கொடுத்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. செல்லின் வாயில் செல்லரிச்சு போகுதுன்னு சொல்லுவாங்களே, செல்லரிச்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கரையா அரிச்சது அப்படின்னா அது நமக்கு பயன்படாமையே போயிடும். செல்லின் வாயில் சென்ற தமிழை, அந்த மாதிரி ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை வந்து செல் அரிச்சு போகாம மீட்டு காத்தவர் உவேசா அவர்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உவேசா அவரை வந்து மகாகவி பாரதியாரும் பாராட்டி இருக்கிறார். என்னன்ட்டு, குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதியமலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் சிறப்பின்றி துளங்குவாயே அப்படின்ட்டு மகாகவி பாரதியார் குடந்தை நகர் கலைஞர் என்று தமிழ் தாத்தா உவேசா அவர்களை பாராட்டியுள்ளார். என்னன்ட்டு, குடந்தை நகர் கலைஞர் கோவை. குடந்தைனா என்ன? கும்பகோணம். ஓகேங்களா, பழைய குடந்தை தான் இப்ப கும்பகோணம். சோ குடந்தை அப்படின்றது கும்பகோணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா, குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதியமலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய் எவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் சிறப்பின்றி துளங்குவாயே. சோ எப்படி வந்து உவேசா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் நூல்களை நமக்கு மீட்டெடுத்து கொடுக்கறதுல வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணாரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீவை தாமோதரனார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டெடுத்து பதிப்பித்து நமக்கு பாதுகாத்து கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா, அதே மாதிரி 1937 சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டில் சொன்னோம் இல்லையா, காந்தியடிகள் தலைமை தாங்கினார் அந்த மாநாட்டிற்கு. அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உவே சாமிநாதன் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆவலை வந்து அவருடைய பேச்சு தூண்டியிருக்கு. யாருக்கு? காந்தியடிகளுக்கு. அவருடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நாம் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவலே உண்டாகியிருக்கு. யாருடைய அடிநிலையிலிருந்து கற்க வேண்டும்? தமிழ் தாத்தாவின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் காந்தியடிகளுக்கு உண்டாகி இருக்கிறது. உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட
டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகர். ஓகேங்களா, பெசன் நகர்னாலும் ஒண்ணுதான், திருவான்மையர்னு சொன்னாலும் அதேதான். ஓகேங்களா, சோ ஊவேசா நூல் நிலையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள பெசன் நகர்ல செயல்பட்டு வருது. 1942 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் அந்த நூலகத்துல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் அந்த நூலகத்துல இருக்கு. அதே மாதிரி ஊவேசா அவர்களின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. அவருடைய திருவுருவ சிலை சென்னை, அவர் வந்து தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் இல்லையா, அந்த சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஊவேசா அவர்களின் நினைவு இல்லம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து ஊவேசா அவர்களின் சிறப்பு. அவருக்கு கொடுத்த பட்டங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மகாமகோபாத்தியாய என்ற பட்டத்தை ஊவேசாவுக்கு 1906 வந்து பாத்தீங்கன்னா சென்னை அரசாங்கம், அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன பட்டம்? மகாமகோபாத்தியாய அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திராவிட வித்யா பூஷணம் அப்படின்ற பட்டத்தை காசியில இருக்கக்கூடிய பாரத தர்ம மகாமண்டலம் என்ற சபை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி 1917 திராவிட வித்யா பூஷணம் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க ஊவேசாவிற்கு. எப்ப? 1917. அதே மாதிரி தட்சணாத்திய கலாநிதின்ற பட்டம் 1925 சங்கராச்சாரியார் அவர்களால் ஊவேசாவிற்கு வழங்கப்பட்டது. தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டம் 1925 சங்கராச்சாரியாரால் ஊவேசாவிற்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் யாரு? ஊவேசா அவர்கள். எந்த வருஷம் கொடுத்தாங்க? 1932. அதே மாதிரி ஊவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தெரியும் இல்லையா, எல்லா நூல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் அவர்களும், அதே மாதிரி ஜூலியல் வின்சோன், இவர்கள் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஊவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். நம்ம அறிஞர்கள் நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. சோ அவருடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யாரு? ஜியு போப்பும் ஜூலியல் வின்சோன் அவர்களும் ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள். அதே மாதிரி அவருடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருடைய தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்துற வகையில 2006 அவருடைய அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. ஓகேங்களா, சோ நடுவண் அரசு 2006 ஊவேசா அவர்களின் அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்கு. அதே மாதிரி கடந்த வருடம் டிசம்பர் 10 2024 டிசம்பர் 10 நம்மளுடைய தமிழக அரசு அவர் பிறந்த நாளை, ஊவேசா அவர்களின் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று அறிவித்தது. ஸோ இதுதான் இந்த 12th லெசன்ல வரக்கூடியது, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ட்டு. இந்த லெசன் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உயிர் மீட்சி அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். கண்டிப்பா இதையும் பார்த்துக்குங்க, ஏன்னா இதுல இருந்தும் டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து இந்த விஷயத்த பார்த்துக்குங்க. சோ இதெல்லாம் என்ன சொல்? வித்யாரம்பம், வித்யாபியாசம், உபாத்தியாயர், அக்ஷரபியாசம் அப்படின்றதெல்லாம் என்ன? வட சொல். ஓகேங்களா, வடமொழி சொல் தான் இதெல்லாமே. அதற்கான தமிழ் விளக்கம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். வித்யாரம்பம்னா என்ன? வித்யா அப்படின்னா என்ன? சோ நம்ம சரஸ்வதிய நம்ம இங்க சரஸ்வதின்னு சொல்றோம், அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல என்ன சொல்லுவாங்க? வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரஸ்வதின்னு சொல்றதும் இருக்கு. ஓகேங்களா, சோ வித்யா அப்படின்றது யாரை குறிப்பது? கல்வி கடவுளான சரஸ்வதி குறிப்பது தான் வித்யாரம்பம். ஓகேங்களா, சோ வித்யா அப்படின்றதே என்ன? கல்வி கற்பது.
ஓகேங்களா. வித்யா ஆரம்பம் கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர், உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர், டீச்சரை தான் உபாத்தியாயர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அக்ஷராபியாசம் அப்படின்றது எழுத்து பயிற்சி. ஓகேங்களா. சோ எழுத்து பயிற்சிக்கு பெயர் அக்ஷராபியாசம். கீழ் வாயிலாக்கம் மேக்ஸ், இதெல்லாம் வந்து கீழ் வாயிலாக்கம், மேல் வாயிலாக்கம், குடிமாற்று, இதெல்லாம் வந்து மேக்ஸ். கீழ் வாயிலாக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகையை குறிப்பிடுவதுதான் கீழ் வாயிலாக்கம். அதே மாதிரி மேல் வாயிலாக்கம் அப்படின்றது பின்ன எண்ணோட மேல் தொகையை குறிப்பிடுவது மேல் வாயிலாக்கம். குழிமாற்று அப்படின்றது பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம், சீதாள பத்திரம் அப்படின்றது தாழை மடல். நவத்வீபம், நவத்வீபம் அப்படின்றது வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் பேர் தான் வந்து இந்த நவத்வீபம். அங்க இருந்து பல பேர் இங்க தஞ்சாவூருக்கு வந்து பண்டிதர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா. எந்த ஊர்ல இருந்து? வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர், அதன் பெயர் நவத்வீபம். அங்க இருந்து தஞ்சாவூருக்கு நிறைய பேர் வந்து இங்க பண்டிதர்கள் கிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா. சோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுல கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள். சரிங்களா. ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும், அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவார்கள். ஓகேங்களா. ஸோ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திண்ணை இருக்கு இல்லையா, மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திண்ணையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மன்றம்னு சொல்லுவாங்க, அம்பலம்னு சொல்லுவாங்க. அம்பலம் என்றும் கூறுவார்கள். மன்றம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, மரத்தடியில் உள்ள திண்ணை தான். ஓகேங்களா. அதை என்னன்னு சொல்றாங்க? மன்றம் என்றும் சொல்லுவார்கள், அம்பலம் என்றும் சொல்லுவார்கள். வித்யாரம்பம் அப்படின்றது என்ன? கல்வி தொடக்கம். எப்ப அந்த கல்வி தொடக்கம் நடக்கும்? முதலில் 5ஆம் பிராயத்தில் ஒரு குழந்தை பிறந்து அதோட 5 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய கல்வி தொடக்கம் ஆரம்பமாகும். இப்ப நம்ம கொண்டு போய் வந்து பேபி ஸ்கூல்லயே வச்சிடறோம், ப்ரீகேஜி வச்சிடறோம், ஸோ அந்த வேலையெல்லாம் செய்யறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பிராயத்தில் அவருடைய அந்த குழந்தைகளின் கல்வி தொடக்கம் ஆரம்பமாகுது. ஓகேங்களா. 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம். வித்யாபியாசம்னா என்ன? கல்வி பயிற்சி. ஓகேங்களா. வித்யாபியாசம்னா என்னன்னு பார்த்தோம் பாருங்க. வித்யாபியாசம் அப்படின்றது கல்வி பயிற்சி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்வி, நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். வித்யாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். ஓகேங்களா. ஏன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தாதான் அந்த கல்வி பயிற்சியை யார் கொடுப்பாங்க? உபாத்தியாயர், ஆசிரியர்கள் வழங்குவார்கள். யாருக்கு? அந்த குழந்தைக்கு. ஓகேங்களா. உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வகிப்பது என்று கூறுவார்கள். இந்த கேள்வியை நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. சமீபத்துல டிஎன்பிஎஸ்சில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர் பலரும் சேர்ந்து சொல்வதை என்னன்னு சொல்லுவாங்க? முறை வைப்பது என்று கூறுவார்கள். உபாத்தியாயர்னா யாரு? ஆசிரியர். ஓகேங்களா. அவர் சொல்ல சொல்ல அதை மாணவர்கள் எழுதுறதுன்றது என்ன சொல்றது? முறை வைப்பது என்று கூறுவார்கள். உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. ஐயாண்டெய்தி மையாடு அறிந்தார் கலைகள். ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்றது எங்க வருது? சிந்தாமணியில், சீவக சிந்தாமணியில வரக்கூடிய தொடர் தான் இது. என்னது? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்னா என்ன? சீவகனின் பிள்ளைகள் 5 வயது நிரம்பியவுடன் பல கலைகளையும், குறிப்பாக படைக்கல பயிற்சி, குதிரைகள் செலுத்துவது போன்ற கலைகளையும் கற்க தொடங்கினர் என்பதை தான் இந்த தொடர் குறிப்பிடுது. என்னது? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் அப்படின்றது. அதே மாதிரி மைத்தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால், மைத்தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷரபியாசத்தை மையாடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அக்ஷரபியாசம்னா என்ன? எழுத்து பயிற்சி. ஓகேங்களா. இங்க நம்ம பார்த்திருப்போம் பாருங்க.
அக்ஷரபியாசம்னா எழுத்து பயிற்சி. அந்த எழுத்து பயிற்சியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மையாடல் விழான்னு சொல்லுவாங்க. அக்ஷரபியாசத்தை மையாடல் விழா அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். யாரு? தமிழெண்ணெய். ஓகேங்களா, தமிழ் வந்து மஞ்ச குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இந்த பாடல் வரிகள் எங்க வந்திருக்குன்னு எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மதுரை சொக்கநாதர் தமிழ் விடு தூதுல நமக்கு இந்த இது வந்திருக்கும். இந்த தமிழ் விடு தூது 1930 உவேசா அவர்கள் பதிப்பித்திருப்பார். சரிங்களா? சோ இதற்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாடலுக்கான விளக்கம்: தமிழே உன்னை சிறுவர்கள் பள்ளிக்கூடத்து தொட்டிலில் கிடத்தி அசைத்து தாளாட்டினார்கள். எது? அந்த பைய குறிப்பிட, நம்ம பைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பை தூக்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த விஷயத்த குறிப்பிடுறது தான் அது. ஓகேங்களா? உன் நூல் சுவடிகளுக்கு மஞ்சள் தடவி குளிப்பாட்டினார்கள். நம்ம புக்குக்கு என்ன பண்ணுவோம்? மஞ்சள் தடவும் இல்லையா? சோ அதுதான் மஞ்சள் குளிப்பாட்டி, மஞ்சள் தடவி குளிப்பாட்டினார்கள். அதற்கு சந்தன பொட்டு வைத்தார்கள். அறம் பொருள் இன்பம் எனும் முப்பாலை உனக்கு ஊட்டினார்கள். நீ நன்றாக வளர்ந்தாய். பிள்ளைத்தமிழில் 10 பருவம் காட்டி நீ வளர்ந்தாய். உன்னை ஒருவர் வளர்க்க முடியுமா? ஒருத்தரால வந்து தமிழை வளர்த்தர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? ஊர்கோடி தேர் இழுத்தாதான் தேர் நகரும். ஒருத்தரால ஒன்றும் செஞ்சிட முடியாது. உன்னை ஒருவர் வளர்க்க முடியுமா? ஒருவர் தான் நினைத்தபடி உன்னை படிப்பிக்க முடியுமா? பலரும் சேர்ந்துதானே உன்னை வளர்க்க முடியும். பலரும் சேர்ந்து வழங்கிதானே உன்னை படிப்பிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுல இந்த பாடல்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிகள் இதுதான். ஓகேங்களா? மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். மஞ்சள் தடவி குளிப்பாட்டினார்கள். அதற்கு சந்தன பொட்டு வைத்தார்கள். அறம் பொருள் இன்பம் என முப்பாலை உனக்கு ஊட்டினார்கள். நீ நன்றாக வளர்ந்தாய் அப்படின்றதுதான் இந்த பாடல் அடிகளுடைய பொருள். இது எதுல வந்திருக்குது? இந்த பாடல் வரிகள் தமிழ் விடு தூதுல வந்திருக்கு. இந்த தமிழ் விடு தூது உவேசா ஐயா அவர்கள் எப்ப பதிப்பிச்சாரு? 1930 பதிப்பிச்சார். ஓகேங்களா? எத்தனை கன்னிகள் இருக்கு தமிழ் விடு தூதுல? 268 கன்னிகள் இருக்கு. கையெழுத்து இருக்கு இல்லைங்களா, நம்ம கையெழுத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய பழைய வெண்பா பாடல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கொம்பு சுழி கோணாமல் கொண்டபந்தி சாயாமல் அம்புவோர் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு. அப்ப நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் எப்படி இருக்கணும்? கோணாம, சாஞ்சு போகாம, அப்படியே அச்சு பேசாம அழகா இருக்கணும். ஓகேங்களா? அதை குறிப்பிடும் வகையில் தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய வெண்பா பாடல். இது எதை பற்றி குறிப்பிடுது? கையெழுத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. கொம்பு சுழி கோணாமல் கொண்டபந்தி சாயாமல் அம்புவோல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு. அடுத்து பாருங்க, இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். இப்ப நம்ம பேப்பர்ல பஞ்சிங் மிஷின்ல வந்து பஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஓட்டம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இரட்டை துளையுள்ள ஏடுகள்னா என்ன? பனை ஏடுகள் தான். ஓகேங்களா? அந்த ஏடுகள்ல ஒரு துளையில வந்து பாத்தீங்கன்னா செப்பு கம்பி வச்சு கட்டுறது, அப்படி இல்லைன்னா மூங்கி குச்சி வச்சு கட்டுறது. இல்லை அப்படி கட்டினாதான் வந்து அந்த பனை ஓலைகள் நிற்கும். ஓகேங்களா? ஏன்னா பனை ஓலைகள் எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்காது. ஒவ்வொரு ஓலைகளும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அதை இரட்டை துளையுள்ள ஏடுகள்ல ஒரு துளையில இந்த மாதிரி கட்டினோம்னா தான் அது நிற்கும். அப்படி கட்டுறதுக்கு இந்த செப்பு கம்பியும் மூங்கி குச்சியும் வச்சு கட்டுறதுக்கு பேரு நாராசம் என்று பெயர். ஓகேங்களா? நாராசம் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி இரட்டை துளையுள்ள ஏடுகள்ல ஒரு துளையில செப்பு கம்பியோ இல்ல மூங்கி குச்சியோ வச்சு கட்டுறதுதான் நாராசம். கிளிமூக்கு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தலையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு பேர் என்ன? கிளிமூக்கு அப்படின்றது தான் அதற்கு பெயர். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவா இல்லைங்களா, காலையில 5 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுமாமா. காலையில் 5 மணிக்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுமாமா. அப்ப பெற்றோர்கள் தான் வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு போவாங்க.
ஸ்கூலுக்கு முதல் முதல் வருகிற பையனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வரவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேத்தான் அப்படின்ற பேர். ஓகேங்களா? வேத்தான் அப்படின்னா என்ன? மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன். ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்டா உள்ள வரவனுக்கு என்ன பேரு? வேத்தான்ற பேரு. வேத்தான் அப்படின்னா என்ன? வேறான தனிப்பெருமை உடையவன் அப்படின்றதுதான் அந்த வேத்தான் அப்படின்றதுக்கு உண்டான பொருள். பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது. நமக்கு தான் ஸ்லேட் எல்லாமே. ஓகேங்களா? அதற்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலத்தில் மணல் தான் ஸ்லேட்டாக இருந்தது, பனையேடு தான் அவங்களுக்கு புத்தகமாக இருந்தது, எழுத்தாணி தான் அவருடைய பேனாவாக இருந்தது என்று உவேசா கூறியுள்ளார். ஓகேங்களா? சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தக குறிப்புல இருந்து நம்ம உங்களுக்கு கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்போ புத்தக குறிப்பு பார்த்துடலாம். ஓகேங்களா? புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6th பருவ முன்னு 21ல இருக்கக்கூடிய தமிழ் தாத்தா உவேசா உரைநடை பகுதி பழைய புத்தகத்துல உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த ஓலைச்சுவடி கதை. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்த மட்டும் நாம பார்த்துருவோம். அவங்க விட்டாங்க இல்லைங்களா ஆத்துல, அதுல வந்து பாத்தீங்கன்னா உவேசாயி அவர்கள் தேடி தேடி அலைந்த அருத்தமிழ் இலக்கியங்கள் சில அந்த சுவடியில அவங்க ஆத்துல விட்ட சுவடியில இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த நிகழ்வு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. ஓகேங்களா? அது என்ன ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி ஆறு தான் அங்க போகுது. ஓகேங்களா? கொடுமுடி ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆறு தான் போகுது. யார் அந்த அந்த மாதிரி வந்து இறங்கி அந்த குளிர்லையும் வந்து இறங்கி அந்த ஆத்துல விட்ட ஓலைச்சுவடியில எடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் அவர்கள் தான். ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தாளோ பேப்பரோ இல்ல பேனாவோ கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து எதை வச்சு எழுதுவாங்க? பனை ஓலையில தான் எழுதுவாங்க. பனை ஓலையில பிச்சோனே நம்ம அப்படியே எழுதிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதற்கு அந்த பனை ஓலையை எழுதுவதற்கு தயாராகும்படி அதை அந்த பனை ஓலையை முதல்ல பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் எழுத்தாணி வச்சு அதுல எழுதுவாங்க. எழுத்தாணி வச்சு எழுதும் போது அதுக்கு வந்து ஆணி அப்படின்றது நம்ம பேனா மாதிரி கிடையாது. ஓகேங்களா? அந்த எழுத்தாணி வச்சு எழுதும் போது புள்ளி எல்லாம் வைக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப வந்து வெங்கடேஷ் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இங்குல வந்து இங்குக்கு மேல புள்ளி வருது, இஷுக்கு மேல புள்ளி வருது அப்படின்னா அந்த புள்ளியை நம்ம போய் வச்சோம் அப்படின்னா பனை ஓலை கிழிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி புள்ளி வர இடத்துல புள்ளி வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வித்தியாசம் இருக்காது. ஓகேங்களா? பேரன் அப்படின்ற வார்த்தைய இந்த இடத்துல புள்ளி வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? பெரன அப்படின்னு எழுதலாம், பேரன அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல புள்ளி வச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறது பேரன் ஆயிடும். ஆனா அன்னைக்கு அந்த பனை ஓலையில அந்த எழுதுகோலை வச்சு எழுத்தாணையை வச்சு எழுத முடியாது அப்படின்றதுனால இந்த மேல புள்ளி இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ஓலைச்சுவடிகளை கலெக்ட் பண்ணாலும் அதை அச்சில ஏத்துறதுக்கு முன்னாடி அச்சில ஏத்து நமக்கு பதிப்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இதோட நமக்கு கொடுத்தாங்கன்னா படிக்கிறவங்க யாருக்குமே புரியாது. அப்ப என்ன பண்ணணும்? அதை வந்து ரிவ்யூ பண்ணணும், ரீரைட் பண்ணணும். ஸோ அந்த வேலையில ரொம்ப கடுமையான வேலைகள். அதை எல்லாமே நமக்காக ஐயா அவர்கள் உவேசா ஐயா அவர்கள் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவார். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. ஆணையால் ஓலையில் எழுதும் போது ஓலை கிழியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடி எழுத்துகளில் புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடும் இருக்காது. ஓகேங்களா? பேரன் அப்படின்றத பெரன அப்படின்னு எழுதியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா பேரன அப்படின்னும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்துதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி பாருங்க, குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 96 ஓகேங்களா 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருக்கணும். ஆனா அவருக்கு 96 தான் கிடைச்சது. அந்த 3க்கும் அவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சு அதையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அச்சில் பதிப்பிப்பதற்காக கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஓலைச்சுவடுகள் பாதுகாக்கப்படும் இடங்கள், சில இடங்கள் எது? கீழ்த்திசை சுவடுகள் நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்
அரசு ஆவண காப்பகம், சரஸ்வதி நூலகம். பாருங்க, 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. 3 பூக்கள் தானே என்று அவர் விடவும் இல்லை. ஓகேங்களா, கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து தான் அடிச்சிருக்காரு. இது அவருடைய பிறப்பு குறிப்பு. இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம்னு ஆனந்த விகடன்ல வந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எது எது அப்படின்றதை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இதோட எண்ணிக்கை 80. ஸோ இந்த குறிப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். நூல் நிலையம் எங்க ஆரம்பிச்சது, எப்ப ஆரம்பிச்சது, அவரோட பாராட்டின வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு, நடுவண் அரசு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்ச விஷயம் அதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ புக் பேக் கொஸ்டின் இந்த லெசன் உண்டானது பார்த்துடலாம். ஓலைச்சுவடியை தேடி வந்த பெரியவர் யாரு, ஊவேசா அவர்கள். ஊவேசா அப்படின்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு சாமிநாதன். ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன, என் சரிதம். என் சரிதம். ஊவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார், பதிப்பு பணியை மேற்கொண்டார். ஊவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம். ஊவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம், தமிழ் தாத்தா என்று அன்போடும் உரிமையோடு அழைக்கிறோம். எழுத்து ஆணி, எழுத்தாணி. பத்துப்பாட்டு. பிரித்தெழுதுக, ஓலை கூட்டல் சுவடி, தமிழ் கூட்டல் பணி, குறிஞ்சி கூட்டல் பாட்டு. ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம். சுப்புவோட பையன் ரத்தினம். வேங்கட சுப்புவின் மகன் வேங்கட ரத்தினம். குறிஞ்சி பாட்டில் இடம்பெற்றுள்ள பூக்களின் எண்ணிக்கை 99. ஓலைச்சுவடியில் எந்த நாள் ஆற்றிட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, ஆடி 18 வருது இல்லைங்க, ஆடிப்பெருக்கு. பாருங்க, பதிப்பித்த நூல்கள்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதிய புத்தகத்துல 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1 புதிய புத்தகத்துல தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற பகுதி, இதுல உரைநடை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பகுதி கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். ஊவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். அந்த இடத்துல ஊவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இது நம்ம உங்களுக்கு மேல கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாருங்க, 7th term 2 இயல் 3 தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்றதுல இந்த நூலக பத்திர விஷயங்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஊவேசா நூலகம் 1942ல தொடங்கப்பட்டது. இன்னும் இந்த நூலகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்கு. தமிழ் நூல்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் ஊவேசா நூலகத்துல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் கீழ்த்திசை நூலகத்திலையும் இருக்கு. ஓகேங்களா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7வது தளத்துல இப்ப இது இயங்கிட்டு இருக்கு. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடிகள் அங்க இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை நூல்களும் அங்க இருக்கு. எங்க இருக்கு, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில்.
இது வந்து பாத்தீங்கன்னா 7th term 1ல இயல் 2 பழைய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உவேசா அவர்களின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? உவே சாமிநாதர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பின்னால அவரையே வந்து எல்லாரும் தமிழ் தாத்தான்ட்டு அன்போடு அழைச்சிட்டு இருக்கோம். அந்த தமிழ் தாத்தான்ற பட்டம் யார் கொடுத்தது? கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொடுத்தது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி பொன்னியின் செல்வன் நாவலை இயற்றியவர். ஓகேங்களா, சோ இவருக்கு உவே சாமிநாதரின் ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவரை இந்த அளவுக்கு பெருமைமிக்க மாணவராக உருவாக்கிய இது வந்து யாரை சாரும்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களையே சாரும். ஆசிரியரால் மாணவன் சிறப்படைவது போலவே ஒரு ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் பெருமையடைகிறார்கள் என்பதற்கு இவ்விருவருமே சான்று. மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். அந்த சாதிகாரனா இருக்கணும், இந்த சாதிகாரனா இருக்கணும், இந்த சமயத்தவனா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பாரபட்சம் காட்டாம எந்த ஒரு பேதமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கத்துக்கணும்னு ஆசையோட வந்த எல்லாத்துக்குமே தமிழ் கத்துக் கொடுத்தார். ஓகேங்களா, அவருடைய மாணவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்த மாணவர்கள் குலாம் காதர் நாவலர், சபரி ராயலு, தியாகராசர். தெரியுதுங்களா, அவருடைய யாருடைய நண்பர்? சாமிநாதன், உவே சாமிநாத ஐயருடைய நண்பர் தியாகராசர், அப்புறம் சாமிநாதர். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனாருடைய குறிப்பிடத்தகுந்த மாணவர்கள். ஓகேங்களா, திருவாவடுதுறை ஆதீன வித்வானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பின் பேரில் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பதவியில சில காலம் அங்க அரும்பணி ஆற்றியிருக்கார். யாரு? மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அந்த திருவாவடுதுறையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் உவே சாமிநாதரை வந்து பாத்தீங்கன்னா போய் படிச்சிருக்காரு. அப்பதான் இவர் மீனாட்சி சுந்தரனார் உவேசாவுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். பாருங்க, அந்த நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்ற கூற்று எப்ப வந்துச்சுன்னு பாருங்க. ஒரு நாள் அவர் காய்ச்சலுற்று துன்புற்றார். அப்பொழுது மாணவர் ஒருவரை நூல் முழுவதனையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார். உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வெடுத்தால் நல்லதென்று மற்றவர் கூற நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றார். இதன் மூலம் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றை நாம் அறியலாம். அவர் எப்ப இறந்தார்னு பாத்தீங்கன்னா 1876ல மீனாட்சி சுந்தரனார் இறந்தார். இது 9ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் விடு தூது அப்படின்ற நூல்வெளி பகுதியில நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது புதிய புத்தகத்துல. இங்க பாருங்க, தமிழ் விடு தூது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்த நூல்ல 268 கன்னிகள் இருக்கு. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930ல உவேசா முதலில் பதிப்பித்தார். இதன் ஆசிரியர் யாருன்ட்டு தெரியல. ஓகேங்களா, ஆனா முதலில் பதிப்பித்தவர் யாரு? உவேசா அவர்கள். எப்போது? 1930ஆம் ஆண்டு. என்ன நூல்? தமிழ் விடு தூது. எத்தனை கன்னிகள் இருக்கு? 268 கன்னிகளை உள்ளடக்கியது இந்த தமிழ் விடு தூது நூல். 10ஆம் வகுப்பு இயல் 1ல பரிதிமார் கலைஞர் துணைப்பாடத்துல பழைய புத்தகத்துல வரும். ஓகேங்களா, பரிதிமார் கலைஞர் துணைப்பாடத்துல வரக்கூடியது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தை பத்தி. மதுரை 4ஆம் தமிழ் சங்கம். பரிதிமார் கலைஞரின் ஒவ்வொரு செயலும் தமிழ் வளர்ச்சியை நோக்கியே அமைந்திருந்தது. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்கள் இவரும் ஒருவர். யாரு? பரிதிமார் கலைஞரும் ஒருவர், அதே மாதிரி உவேசா அவர்களும் ஒருவர். பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதிமார் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. எந்த வருடம்? 1901ல. 16ஆம் வகுப்புல இயல் 3 புறநானூறு பகுதியில உங்களுக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க புதிய புத்தகத்துல. பாருங்க, சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றின் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்பெறும் வகையில் உவேசா 1894ஆம் ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார். அப்படி பதிப்பிடாம இருந்திருந்தான்னா அந்த புறநானூற்றுல பல சுவடிகள் இன்னைக்கு இல்லாமையே போயிருந்திருக்கும். அதை எப்ப பதிப்பிச்சாரு அவரு? 1894ஆம் ஆண்டு.
ஸோ 11th சிறப்பு தமிழ் இயல் 6ல பனையோலை பாட்டனும் மின்னூல் பேரணும்னு ஒரு பாடப்பகுதி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா வந்து எப்படி நமக்கு 6th பழைய புக்ல அந்த தமிழ் தாத்தா ஊவேசான்ட்டு அந்த ஓலைச்சுவடி கதை இருக்கு இல்லைங்களா, ஆத்துல கரைக்கிறது, அதே ஸ்டோரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியின் காவிரி கரையில் உள்ள ஒரு வீட்டில் பழந்தமிழ் இலக்கிய சுவடி இருப்பதை அறிந்து அவளிடம் கேட்டபோது ஆற்றில் ஆடிப்பெருக்கென்று ஓலைச்சுவடிகளை விட்டு விடுவதே அறம். பாருங்க, ஆத்துல ஓலைச்சுவடி விடுறது தான் அறம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து உவேசா அவர்கள் என்ன பண்ணாரு, அவர்கள் ஆற்றில் போடும்போது அடுத்த படித்துறையில் அதிகாலை குளிரில் காவிரியில் இறங்கி தமது முதிய உடல் தாளாது நடங்க அச்சுவடிகளை சேகரித்து நமக்காக பதிப்பித்து கொடுத்தார். சோ அதே மாதிரி பாருங்க, அவர் மட்டுமல்ல சீவை தாமோதரனாரும் பண்டைய கால தமிழ் நூல்களை மீட்டெடுத்து நமக்காக பதிப்பித்து பாதுகாத்தார். உவேசா மாதிரியே வந்து சீவை தாமோதரனாரும் தமிழ் நூல்களை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். 12th இயல் 4 பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். இதுல பாருங்க, மன்றங்கள் ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவார்கள். மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே, அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது என்று தோன்றுகிறது. இந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல தான் முதல் உவேசா அவர்கள் கல்வி கற்றார். யாரிடம்? அரியலூர் சடகோப்ப ஐயங்காரிடம் வந்து கல்வி கற்றார். இதை வந்து கம்பல்சரி தெரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பேன். வித்யாரம்பம், கல்வி தொடக்கம், வித்யாபியாசம், கல்வி பயிற்சி, உபாத்தியாயர், ஆசிரியர், அக்ஷராபியாசம், எழுத்து பயிற்சி, கீழ்வாயிலாக்கம், பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல் வாயிலக்கம், பின்ன எண்ணின் மேல் தொகை. ஒண்ணும் இல்ல, இப்ப இப்படி வச்சுங்களேன், இதுதான் பின்ன எண்ணுடைய கீழ்த்தொகை. நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொல்றோம் இல்லைங்களா இங்கிலீஷ்ல. ஸோ அதுதான் அது. பின்ன எண் கீழ்த்தொகை, பின்ன எண்ணின் மேல் தொகை. குழி மாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாளபத்திரம், தாழைமடல், நவித்வீபம்ன்றது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். அங்கிருந்து இங்க தஞ்சாவூருக்கு வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க பண்டிதர்கள்ட்ட. மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைலாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அது வெவ்வேறு தளத்துல போயிட்டு இருக்கு ஸ்கூல்ல கிளாஸஸ் எல்லாமே. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பேர். ஓகேங்களா? ஸோ பள்ளி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே நம்ம ஸ்கூல் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதே பள்ளின்ற வார்த்தை ஜைன மடங்களுக்கும் பொருந்தக்கூடியது. பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்று வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டதனால் அந்த பேர் வந்து வச்சாங்க. வித்யாரம்பம், முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தை பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள். ஸோ பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேஷ நாளாக கொண்டாடப்பெறும். ஏட்டின் மீது மஞ்சள் பூசி பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். இன்னும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த சரஸ்வதி கோவில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, இங்க கூத்தனூர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு விசேஷ நாள் அங்க ஒன்று இருக்கு. அங்க போய் அந்த இதுல நெல்லில் வந்து குழந்தைங்களுக்கு எழுதி, ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய இதாக செஞ்சு விசேஷமா செஞ்சு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் பசங்களை சேர்த்துறது அந்த வழக்கம் இன்னும் இருக்கு. ஓகேங்களா? எல்லாரும் செய்யறாங்களான்னு தெரியல, ஆனா அந்த வழக்கம் இருக்கு. உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க. உபாத்தியாயர்ன்றது யாரு? ஆசிரியர். ஓகேங்களா? மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர் பலரும் சேர்ந்து சொல்லுவதை என்னன்னு சொல்லுவாங்க? முறை வைப்பதுன்னு சொல்லுவாங்க. உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு. மையாடல்னா என்ன பார்த்தோம் இல்லையா? அக்ஷரப்பிரயாசத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா மையாடல் விழான்னு சொல்லுவாங்க. மைத்தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதால், மைத்தடவின்னு அந்த சந்திரம் பூசி மஞ்சள் பூசி ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, அதை வந்து அக்ஷரப்பியாசத்தை மையாடல் விழானும்
சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட பாத்தீங்க, சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்த இலைச்சாறு, மாவிளைக்கறி, தர்பைக்கறி முதலியவற்றை கூட்டி செய்த மையை அதில் தடவுவார்கள். ஸோ நாங்க ஸ்கூல் படிச்ச டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பிளாக் போர்டு வருது இல்லைங்களா, அந்த ஸ்கூல் பிளாக் போர்டை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தோம்னா நம்ம எழுதணுமா வலுவலுன்னு போகும். அப்படி எழுதணும்னால வந்து அந்த பவுடர் சிந்திரும், பார்த்தா கிளாரிட்டியா தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போய் இந்த வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி சாரெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா அரைச்சு போர்ட்ல நல்லா தேய்ச்சிடுவோம். ஈவன் நம்ம ஸ்லேட்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்லேட் ஒரு சில டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல அதை எழுதணும்னா கரெக்டா இருக்காது, ரொம்ப ஷைனா வலிக்கிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ நல்லா பதிஞ்சு எழுதுனாதான் நமக்கு பார்க்க கிளாரிட்டியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லேட்லயே ஆகட்டும் ஸ்கூல் போர்ட்லயே ஆகட்டும் என்ன பண்ணுவோம், பிளாக் போர்ட்ல இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி சாறு, அப்படி இல்லைன்னா ஊமத்த இலைச்சாறு, மாவிளைக்கறி, தர்பக்கறி இதெல்லாம் வந்து அரைச்சு அந்த இதை எடுத்து அந்த சாறு எடுத்து என்ன பண்ணுவோம், போர்ட்ல தேய்ச்சி விடுவோம். தேய்ச்சி விட்டு காஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாக் பீஸ் வச்சு எழுதுனோம்னா அவ்வளவு கிளாரிட்டியா அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? சீவக சிந்தாமணியில் வந்த பாடலடிகள் ஐயாண்டெய்தி மையாடு அறிந்தார் கலைகள் அப்படின்ட்டு இதுக்கு நம்ம முன்னதாகவே வந்து விளக்கம் பார்த்துட்டோம். அதே மாதிரி தமிழ் விடு தூதுல வந்த மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்ட்டு தமிழெண்ணையை போற்றி புகழ்ந்த அந்த விஷயத்தையும் நம்ம மேல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இன்னும் வந்து டீச்சர்ஸ் எழுதுற எழுத்து மேலதான் வந்து குழந்தைங்க முதல்ல எழுதி பழகும். அதற்கப்புறம் தான் தானா அதுவே எழுதி பழகும். கையெழுத்து எப்படி இருக்கணும், கொம்பு சுழி கோணாமல் கொண்டபந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று படாமல் வரி கோணாமல் பழைய காலத்தில் எழுதி வந்தார்கள். பழைய ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது நமக்கு விளங்கும். எழுத்துக்களின் உருவங்கள் பல காலமாக மாறாமல் இருந்து வந்தன. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள். பெரியோர்கள் பழக்கி வந்த பழக்கத்தால் பல நூறு வருஷங்களாகியும் எழுதும் வழக்கத்தில் பெரிய மாறுபாடுகள் ஏற்படவில்லை. ஓகேங்களா? ஸோ இன்னும் தமிழ் எழுத்துல ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் நம்ம எழுதுறது இல்லை. இப்போ லை அப்படின்றது நம்ம இப்போ வந்து நம்ம லை இப்படி எழுதுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா, கரெக்டா தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. அந்த வழக்கம் போய் இப்ப இந்த மாதிரி வந்துச்சு. பட் இந்த மாதிரி இருக்கிற இதே வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா இப்படிதான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதுல பெருசா வந்து எந்த மாற்றமும் வரவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனன பயிற்சி, அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். ரொம்ப பேசிக் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசுமரத்தாணி மாதிரி வந்து எப்பயுமே நமக்கு ஞாபகத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கேட்டாலும் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஸ்கூல்ல வந்து படிச்ச விஷயங்கள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பசங்க இருந்தாங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? அவங்க எந்த அளவுக்கு இப்ப இருக்காங்க, அந்த அளவுக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம படிச்ச போதெல்லாம் இந்த டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்றதெல்லாம் கிடையாது. ஒரே புக்கு தான் முடிச்சுட்டே போறோம். அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் முன்னாடி பரிச்சை வரும்போது முதல்ல இருந்து கடைசி பாடம் வரைக்கும் மொத்தமும் சேர்த்து படிச்சு நம்ம எக்ஸாம் எழுதணும். இன்னைக்கு அப்படியா இருக்குது, டேர்ம் 1 முடிஞ்சா முடிஞ்சு அந்த புக்கை தூக்கி ஓரம் வச்சுட்டு டேர்ம் 2 போயிடுறாங்க. அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். தமிழில் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள், இந்த நிகண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உவேசா ஐயா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே அவருடைய தந்தை வேங்கட சுப்பு அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ அவருடைய முதல் ஆசானாக வேங்கட சுப்பு இருந்திருக்காரு. பட் நமக்கு அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சடகோபன் ஐயங்கார் நம்ம சொல்றோம். பட் நிகண்டு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேங்கட சுப்பு அவருடைய தந்தையார் அவர்கள் உவேசா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? கணிதத்தில் கீழ் வாயிலாக்கம், மேல் வாயிலாக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். தலைகீழ் பாடம் என்று சொல்வது நம்ம சொல்லுவோம். எனக்கு ஏதோ சொன்னா எனக்கு தலைகீழ் பாடம் அப்படின்னா நீ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த தலைகீழ் பாடம்னு நம்ம சொல்றது. ஓகேங்களா? ஸோ நீ
கொஸ்டின்ல இருந்து நீ, அதாவது ஆன்சர்ல இருந்து நீ கொஸ்டின் ஜெனரேட் பண்ணினாலும் என்னால வந்து ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி ரைட் எடுத்து லெஃப்ட் வந்தாலும் சரி, லெஃப்ட் எடுத்து ரைட் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் எப்படி முன்ன பின்ன போனாலும் என்னால கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தலைகீழ் பாடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்பயும் வந்து அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். இப்போ நீங்க ஒன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லா ஆங்கிள்லையும் நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எந்த ஆங்கிள் இருந்து எடுத்துட்டு வந்தாலும் நமக்கு அதை ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் என்பவை அகராது வரிசையில் அமைந்தவை. சோ பாருங்க, சுவடிகள் இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். அததான் வந்து நம்ம நாராசம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு துளையில வந்து செம்பு கம்பியும் இல்ல அப்படின்னா மூங்கி குச்சியை வந்து சுருகி கட்டுவாங்க. அது கட்டுறதுக்கு பேர் என்ன? நாராசம். சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு என்ன பேரு? கிளிமூக்கு அப்படின்ட்டு பேரு. எழுத்தாணி, எழுத்தாணிலேயே பல வகை உண்டு. ஓகேங்களா? எழுத்தாணியை ஊசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாணியின் வகைகள். எது? மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி, இதெல்லாம் வந்து எழுத்தாணியோட வகைகள். எழுத்தாணியை ஊசினும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்லுவார்கள். மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பதுதான் வேத்தான் அப்படின்றது வார்த்தை குறிக்கக்கூடிய பொருள். ஓகேங்களா? பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது, பனையேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா. ஓவேஸ் அவர்கள் சொன்னது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது டீச்சர் வந்து ஏதாவது பூவோ இல்லை மிருகமோ பச்சியோ இல்லை ஊரோட பேரையோ வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்களாம். திருப்பி அவங்க காலையில வரும்போது அதை ஞாபகமா சொல்றாங்களா அப்படின்றது அவங்களுடைய குழந்தைகளுடைய நினைவாற்றலை வளர்க்கும் விதமாகவும் அவங்க எந்த அளவுக்கு ஞாபக சக்தியோட இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த முறையை பின்பற்றி இருக்காங்க. ஸோ இப்பாடப்பகுதி உயிர்மெய்ச்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டது. தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்பெற்ற ஊவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாசினாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர். கும்பகோணம் அரசு கலைக் கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். ஸோ இதுல இது மட்டும் வந்து தமிழ் ஆசிரியரா இல்ல, தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார். ஓகேங்களா? 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவருடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மையூர் பாருங்க, இந்த பெசன் நகர்னாலும் திருவான்மையூர்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இவர் பெயரால் ஊவேசா நூலகம் 1942 அமைக்கப்பட்டது. சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வசம்பு, மணத்தக்காளி இலைச்சாறு, கடுக்காய், மாவிளைக்கறி, இதெல்லாமே அரைச்சு நம்ம இந்த போர்டுக்கு பூச முடியும். கடுக்காய் மட்டும் தப்பு. ஓகேங்களா? சுவடியோடு பொருந்தாதது ஒண்ணு எது? கடுக்காய். குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடையது? குடிமாற்று அப்படின்றது பெருக்கல் வாய்ப்பாடு. பெருக்கல் வாய்ப்பாடு அதோட தொடர்புடையது? கணிதத்தோடு தொடர்புடையது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து அப்படியே நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த பாடம் வந்து உங்களுக்கு தலைகீழ் மனநம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியுன்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துதான் நம்ம உணர முடியும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் ஊவேசா. பாருங்க, கீழ்கண்டவற்று ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு.
உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்னம், கரெக்ட். இவர் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம், கரெக்ட். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடை அச்சில் பதிப்பித்தவர் உவேசா தான், கரெக்ட். உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், தப்பு. 4ஆம் தமிழ்ச்சங்கம், ஓகேங்களா. மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம், அதுவும் தலைவர் கிடையாது, ஓகேங்களா. அப்ப எது கரெக்ட்? 1, 2, 3 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யாரு? உவேசா அவர்கள் தான். 10 பாட்டுல 10 நூல்களையும் 8 தொகையில 8 நூல்களையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் உவேசா, ஓகேங்களா. சோ இதுல மேற்கண்டவர்கள் வித்யாபியாசம்னா என்ன? கல்வி பயிற்சி, ஓகேங்களா. வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். ஸோ அதனாலதான் அந்த விஷயத்தை நல்லா படிச்சு தெரிஞ்சுங்கன்னு சொன்னது. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. தமிழ் விடு தூதும் என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? உவே சாமிநாதர். நம்ம பார்த்திருப்போம் 7th மீனாட்சி சுந்தரனார் அந்த அவருடைய பாடப்பிரிவுல பார்த்திருப்போம். பொறுத்துக. உவேசாக்கு எது பொருந்தது? என் சரித்திரம், ஓகேங்களா. அப்ப பாருங்க, திருவிகா உரிமை வேட்டல், உவேசா என் சரித்திரம், பரிதிமார் கலைஞர், ரூபாவதி தேவநாய பாவாணர் உரிமை வேட்டல். சரி, மண்ணிலே வின். தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம். உவேசா அவருடைய பெயரின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன், ஓகேங்களா. உவேசா தன் சரிதம், பாருங்க, என் சரிதம்னாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான், தன் சரிதம்னாலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான். தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன்ல தான் தொடராக எழுதினார். சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாரு? உவேசா தான், ஓகேங்களா. சூழியல் வின்சோனும் ஜிவி போப்பும் பாராட்டிய தமிழறிஞர் உவேசா. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாரு? 2 பேர். சூழியல், பாருங்க, சூழியல் வின்சோன், அதே மாதிரி ஜியு போப்பு. சூழியல் வின்சோன். பொறுத்து திணைமாலை 150. திணைமாலை 150 யாரு? கனிமேதாவியார். திருகிடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பாமலை யார் பதிப்பித்தது? 13 புறப்பொருள் வெண்பாமலை நூலை பதிப்பித்தது யாரு? உவே சாமிநாதர். பொருந்தாததை எழுதுக. உவேசா பதிப்பித்த நூல்கள். இதுல உலால 6, கோவையில 6, பரநில 2 இதெல்லாம் அவர் பதிப்பித்த நூல்கள். பிள்ளைத்தமிழ் அவர் பதிப்பிக்கவில்லை. அப்ப பொருந்தாதது அதுதான். சாமிநாதன் என்ற ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாரு? உவேசா. சாமிநாதன் என்ற பெயரை யார் வச்சது அவருக்கு? மீனாட்சி சுந்தரனார் தான் அந்த பெயரை அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எது? ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் எது? தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார்? உவே சாமிநாதன். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டறிஞர்கள் யாரு? ஜியு போப்பும் சூழியல் வின்சோன் அவர்களும். பொறுத்துக. உவேசாவை நம்ம என்னன்னு சொல்றோம்? தமிழ் தாத்தான்னு சொல்றோம், ஓகேங்களா. ஸோ இதை ஒன்று வச்சுட்டு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ பிக்கு 1, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுனாலும் நம்மளால இந்த மாதிரி பொறுத்துகளை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. நூல்கள் ஆசிரியர். முருகன் பிள்ளை தமிழ் பழையதும் புதியதும்
கண்ணகி வரலாறு, பட்டினப்பாளைய ஆராய்ச்சி. இதுல பழையதும் புதியதும் யார் எழுதுனது? பழையதும் புதியதும் உவே சாமிநாத ஐயர் எழுதுனது. ஓகேங்களா? அப்ப 2க்கு 4 ஆன்சர், 2க்கு 4 ஆன்சர் இதுதான். இதுவும் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுச்சுன்னா போதும், இந்த கொஸ்டின் நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். அப்ப அவர் எழுதின கவிதை நூல்களாகட்டும், அவருடைய படைப்புகளாகட்டும் எல்லாத்துடைய பேரும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் பதிப்பித்த நூல்களின் பெயரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒவ்வொரு பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை 80. ஸோ அதுல 10 பாட்டுல 10, 8 தொகையில 8. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோவையில் 6, உலால 6. ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டறிதல். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யாரு? உவே சாமிநாதையர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்களிடம் தமிழ் பயின்றவர். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா உவே சாய் அவரை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல நல்லா பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.